தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிறப்பு நேர்காணல். அரசியல் விமர்சகர் திரு மருதையன் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த பக்கம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கவில்லை, இனிமே வெனிசுலா ஆயில் தான் ஆமாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து அந்த அமைச்சர் எங்கள்கிட்ட யாரும் அப்படி ஒன்றும் சொல்லலை அவர் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் ரஷ்யாவினுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் ஒன்று சொல்லியிருக்காரு, அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது, அமெரிக்காவிட்டிருந்து ஆயில் வாங்க முடியாது, அது தரம் குறைந்த எண்ணெய், ரஷ்யாவிலேருந்து வாங்குறது குறிப்பிட்ட தரம் உள்ளது. அதோட கிட்டத்தட்ட எண்ணெயை இப்போ ஏற்கனவே ட்ரம்ப் கோச்சிக்கிட்டதுலேருந்தே இவங்க குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை பாதியாக குறைச்சிட்டாங்க, அமெரிக்காவிடமிருந்து வாங்குகிற எண்ணெயை 2 பங்கு அதிகரிச்சிட்டாங்க ஏற்கனவே, ட்ரம்ப்புக்கு முன்னாலே அதெல்லாம். ஆனால் வெனிசுலா ஆயிலை வாங்கி அதை ரீஃபைன் பண்ணுறதுக்கு பெரிய அது தனி பிரச்சனை. இப்போ நான் அமெரிக்கா ஆயில் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். வெனிசுலா ஆயிலோட கதை வேறு. இப்போது மதுராவை பிடிச்சாச்சு, நம்ம கையில் வெனிசுலா வந்துருச்சு, நம்ம தான் வெனிசுலா நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் எக்ஸான் மொபில், செவரான் இவங்கெல்லாம் எல்லாரும் அதிபர்லையும் சிஇஓவையும் கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸ்லேயே மீட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ்லேயே மீட் பண்ணி இந்த வெனிசுலா கையில் இருக்குது, நீங்கள் போய் அங்கே ரிஃபைனரி ஆரம்பிங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஏன்னா அது ரொம்ப ஹார்டு குரூடு, அதை ரீஃபைன் பண்ணுறது பெரிய வேலை, செலவு ரொம்ப அதிகமாகும், நீ இருக்க போகிறது இன்னொரு 3 வருஷம், நான் உன்னை நம்பி அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாளைக்கு திரும்ப போடா வெளியேன்னு அவர் சாவையை துரத்தி விட்ட மாதிரி துரத்தி விட்டால் நாங்கள் எங்கே போகிறது, இது ஆகிற வேலை இல்லை, இது ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. அப்படிப்பட்ட அதி உயர்ந்த சரக்கு இப்போ நம்ம தலையில் கட்டியிருக்கிறாங்க. இதை ரீஃபைன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்கா அது தெரியல. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, கவலை இல்லை. இதை ரீஃபைன் பண்ணி எடுத்துக்கங்க, டெக்னாலஜியை மாற்றிக்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை நீயே ரெடி பண்ணிட்டு பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆயில் உள்ள போய் எவ்வளவு கேவலாங்க. அதாவதுங்க, இதுக்கு முன்னால் ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், அதுவே ஒரு பிரச்சனை. நீ அங்கே தான் வாங்கணும். ஆமாம், இப்போ இதை தான் வாங்கணும் இல்லையா? இது எப்படி இருக்குன்னாக்கா, பொன்னி அரிசி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், புழுத்தரிசி கொண்டாந்து அது சாப்பிடக்கூடாதுன்றது மட்டும் இல்லை, இதை தான் திங்கணும் அப்படின்ற மாதிரி இதை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இது செய்யவே முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இம்பாசிபிள் இது. ஆனால் இப்போ வெனிசுலா ஆயிலை வாங்குறத ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் சொன்னது மட்டும் இல்லை, அவங்களுடைய மீடியா செக்ரட்டரி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இல்லை இங்கே அது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு வரா மோடி. அவர் ட்ரம்ப்கிட்ட அவர் தான் சிந்தூர் பிரச்சனைக்கே வாய் திறக்கல. ஆமாம், அப்போ அதை யோசித்து பார்க்கணும். என்ன நிலைமை இப்படி இருக்கும்போது இது மாதிரி வட இந்தியாவில் பத்திரிகை செய்தி இது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் நம்ம வடிவேல் காமெடி ஒன்று இருக்கு இல்லையா, உள்ள ரூமில் வச்சு வெளுத்துருவாங்க, மொத்தம் அலறிட்டே வருவான், சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மோடியோடைய நிலவரம். ஆனால் இவங்க கொடுக்குற பில்டப் இருக்குல்ல, வடிவேல் காமெடிக்கும் மேலே இருக்குது. இப்படி ஒன்று செஞ்சுட்டு இது மீடியா போட்டான்றது இல்லை, மோடிக்கு பெரிய மாலை ஒன்று போட்டு, யார் பிஜேபி எம்பிகள் ஜெய் மோடி, பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம், இதெல்லாம் இந்த பார்லிமெண்ட்டில் பண்ணுறாங்க. இது உலகமே இப்போ இந்தியாவை திரும்பி பார்த்துட்ருக்குன்னு மோடி. எனக்கு என்ன புரியலைன்னா, இப்போது நமக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் இந்த மாதிரி இவ்வளவு இதாக நம்ம நாட்டு மக்கள் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. இப்போது இந்த காட்சியெல்லாம் நடக்கும்போது பக்கத்தில் ராஜ்நாத் சிங் நிற்கிறார். அவர் இப்போ கூட இருக்குது, நீங்கள் இப்போ ஸ்டில் ஃபோட்டோவில் வீடியோவில் இருக்குது, அவர் முகத்தை பாருங்கள். அதாவது இந்த கொடுமை தாங்க முடியாமல், ஒன்றும் பண்ணவும் முடியாமல், ஒரு மானக்கேடாக முகத்தில் எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல். இல்லை, அவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடையை நம்பி வாழக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகம். நான் உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எங்கள் ஊர் திருப்பூர் பக்கத்தில் ஒரு கிராமம். நாங்கள் போய் இந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கை வச்சு தான் ஆகணும். நாங்கள் அரிசி வாங்க நான் போவேன். அந்த அரிசியை வாங்கும்போது வட இந்தியர்கள் அந்த ரேஷன் கடைக்கு வெளியே உட்காந்துருக்குறாங்க. நம்ம வாங்குறத விட நிறைய காசு தரதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு இடத்துல திருப்பூர் நிறைய கிராமங்கள் இப்படி நடக்குது நான் பார்த்தேன். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இந்த ரேஷன் பொருளை நம்பி வாழக்கூடிய மக்கள் என்ன நிலைமை ஆகும்? உங்களுக்கு அரிசி இப்போ அவங்க ஏதோ ஒரு வகையில் விவசாய கூலிகள் தான், பட் இருந்தாலும் ரேஷன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. விவசாய கூலியே இல்லை, விவசாயமே இல்லை, ஒரு கிராமத்திலே வாழ முடியாது, ரேஷன் கடையும் இருக்காது, அப்படிங்கும்போது என்ன நிலைமை ஆகும் அவங்களுக்கு? அதான் இந்த ஒப்பந்தத்தை பற்றி பேசும்போது நம்ம 2 கோணத்தில் இதை பார்க்கணுங்க.
இப்போ இதனால் தோல் பொருள்கள் ஏற்றுமதி அதிகரிக்கும். இதனால் நமக்கு ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் ரெடிமேடு கார்மெண்ட்ஸு இதெல்லாம் அதிகரிக்கும். இப்போ நான் இதெல்லாம் சொல்லும்போது இந்தியாவினுடைய எக்கனாமிக் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கொஞ்சம் முதலாளிகள், அறிவாளிகள். அவன் எப்படி எழுதுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒரு டீல் போட்டோம் இல்லையா, பயன்டர் ட்ரம்ப்பு, அவன் என்ன எக்கனாமிக் டைம்ஸில் எல்லாரும் வெற்றி பயங்கரமாக கொண்டாட்டம், இனிமேல் நமக்கு பிரகாசமான எதிர்காலம் தான். ருப்பி வேல்யூ வந்து ஒரு ரூபாய் ஒன்று டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் வந்து உயர்ந்திருக்குது. இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஆமாம் ஒரு பொய்ய. பட்ஜெட்டு போட்ட உடனே பங்கு மார்க்கெட்டு விழுந்துச்சு. ட்ரம்ப்போட கையெழுத்து போட்ட உடனே பங்கு மார்க்கெட்டு நிமிர்ந்துருச்சு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டீல் இந்தியாவுக்கு நன்மை, இந்தியாவுக்கு நன்மை, இந்தியாவுக்கு நன்மை, அமெரிக்காவுக்கு நன்மை, அமெரிக்காவுக்கு நன்மை, அமெரிக்காவுக்கு நன்மை, இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ரெண்டும் உண்மையாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அமெரிக்காவுக்கு நன்மைன்னா அமெரிக்காவில் யாருக்கு நன்மை, இந்தியாவுக்கு நன்மைன்னா இந்தியாவில் யாருக்கு நன்மை, அப்படி பேசலாம் நம்ம அதை. இதை இப்போ இந்த துறைகளில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய முதலாளிகள், அவங்களுக்கு எல்லாமே இது வாராது வந்த மாமணி. இதில் ஒரு பாயிண்ட் வந்து திரும்ப நம்ம மறந்துடக்கூடாது. 25 + 25 50 போட்டிருந்தாரு, அதை 18 ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 25ன்னு சொல்வதற்கு முன்னால் என்ன இருந்துச்சு? 25% டாரிஃபுக்கு முன்னால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருள்களுக்கு அமெரிக்கா எவ்வளோ வரி விதித்ததுன்னா 4 to 5%. அந்த 4 to 5 25 ஆக்கினார். அதை இப்போ 18. இந்த கழுதைக்கு முதுகிலிருந்து ஒரு துணியை எடுத்து முன்னால் அப்படி ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வெற்றி அப்படின்றாங்க. இப்போ சரியா? ஓகே, இப்போ இந்த அளவுக்காவது விட்டார அப்படின்னு ஒன்று. இன்னொரு பயங்கரமான இது ஒன்று வச்சுருக்குறாங்க. இதில் நமக்கு 18, பாகிஸ்தானுக்கு 19, வெற்றி. பங்களாதேஷுக்கு 19, வியட்நாமுக்கு 19, சீனாவுக்கு வெளுத்துட்டான் 50, 60 அப்படி இருக்குது. இதுக்கு எந்த அளவுக்கு யாருக்கு இருக்குது? இது ஒரு பாதியை மட்டும் இவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட லிஸ்ட் வச்சுருக்கிறேன். இப்போ இவங்க சொல்லக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், சைனா, அத்தனை பேரும் யாரும் வந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருளுக்கு 0 டாரிஃப்னு சொல்லலை. எல்லாரும் வெவ்வேறு பொருளுக்கு வெவ்வேறு அளவில் டாரிஃபு. ஒரு 10% தொடங்கி 70-80% வரைக்கும் டாரிஃப் இருக்குது. எதை வேணால் குப்பையை கூட கொண்டு வந்து இறக்கு 0 டாரிஃப் அப்படின்றது வந்து இந்தியா மட்டும்தான். அப்போது இவ்வளவு கேவலமான நிலையிலும் இவர்கள் கொண்டாடுவதற்கு காரணம், இந்த துறையை சார்ந்த முதலாளிகளுக்கு இதில் ஆதாயம் இருக்குது. அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு தானே ஆதாயம். அந்த தொழிலாளிகளுக்கு என்ன ஆதாயம்? வேலை கிடைக்கும். இப்போ இந்த ஆதாயத்துக்காக யாருடைய வாழ்க்கை பலியிடப்பட்டிருக்குது? அக்ரிகல்ச்சர், பால் மாடு, இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கங்க. எத்தனை கோடிக்கணக்கான மக்களுடைய பெரிய இன்டர்னல் மைக்ரேஷனை கிரியேட் பண்ண. ஆமாம். அப்போது இந்த பெரும்பான்மை உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவங்க வாழ்க்கையை பணயம் வச்சு தான் இந்த டீல். அதே போல் அவன் ஏற்றுமதி செய்ய போகிற பொருள் இருக்கு இல்லையா, அது அணு உலையாக இருக்கட்டும் அல்லது விமானமாக இருக்கட்டும், அதிலேருந்து ஆதாயம் அடைய போகிறது யார் இல்லையா? பொதுவாக இதெல்லாம் பற்றி சொல்லும்போது இதனால் இவ்வளோ ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறது இல்லை எவனும். இந்த டீல்னால் 10,000 வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன, அது தெரியும் எங்களுக்கு. இந்த வேலைவாய்ப்புகளை வச்சு வேலை செஞ்சால் உனக்கு எவ்வளோ கிடைக்குன்னு அதை சொல்லும் முதல்ல. அப்போ இந்த பாயிண்ட் வந்து பேசப்படுவதில்லை. அப்போ இந்த ஒப்பந்தத்தின் மூலம் யார் பாதிக்கப்படுகிறார்கள் இதை பார்க்கணும். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் வந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன் ட்ரம்ப் இப்படி நடந்து கொள்ளுகிறார்? ஆமாம், அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்பினுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட்டோட ஹெட்டு பிஹேவியர்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது ஏன் நடக்குது? ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கிறான், அதனால ஒரு மேட்மேன். ட்ரம்ப் அடுத்தது என்ன செய்ய போகிறார் என்று அவருக்கே தெரியாது. நம்ம விஜய் மாதிரி தான். நேற்றுக்கு அந்த ஏர்ஃபோர்ஸ் 1ல் ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறாங்க. அந்த பத்திரிக்கையாளர் பார்த்து பெகி அப்படிங்கிறார், பெகி பன்னிக்குட்டி அப்படிங்கிறார். இப்போ CNN நிருபர்
ஒன்று பார்த்தேன், ஒரு lady, 10 வருஷமும் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ சிரிச்சதே இல்லை. ஓகே, அதனால் பைத்தியான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஒரு இது ஒன்று இருக்குது, மெத்தட் பிஹைண்ட் மேட்னஸ் அப்படின்னு. நம்ம பெரியார் ஒன்று சொல்லுவார் இல்லையா, நம்ம ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சா வீட்டிலேருந்து பாத்திரத்தை வெளியே எடுத்து போடுவான், பாப்பானுக்கு பைத்தியம் பிடிச்சா வெளியே இருக்கிற பாத்திரத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே போடுவான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மேட்னஸுக்கு பின்னால் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த அந்த ஏன் இப்போது ட்ரம்ப்பினுடைய பிரச்சனை என்ன? இப்போ அதாவது ட்ரம்ப் மோடியை கேவலமாக நடத்துகிறார், அல்லது ஏழை நாடுகளை வந்து இழிவாக நடத்துகிறாரு, ஈரான் அப்படி பண்ணுறாரு, வெனிசுலா அப்படி பண்ணுறாரு, கியூபாவை அப்படி பண்ணுறாரு, அதெல்லாம் இருக்கட்டும். ஐரோப்பிய ஒன்றியம், நேட்டோ நாடுகள், ஆமாம், அவங்களெலாம் கனவான்கள். அது ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப் மாதிரி ஒரு கிளப். ஆமாம், அவங்கள போய் நோண்டுறாரு. கிரீன்லாண்டை இப்போ என்ன சொல்கிற, என்ன விலைன்னு கேட்குறாரு. ஆமாம், தலைக்கு இவ்வளோ ரூபா வாங்கிங்க. இப்போ நான் தமிழ்நாட்டே வந்து, தமிழ்நாடு எனக்கு விலைக்கு வேணும், எவ்வளோ பேர் பார்க்கிங், 8 கோடி பேரா, எவ்வளோ வேணும் தலைக்கு அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? இப்படி வந்து கேட்குறாரு. யார்? அந்த மாதிரி ஒரு நாட்டை. கனடாவை வந்து அமெரிக்காவோட சேர்த்துருங்க அப்படின்னாரு. கனடாவினுடைய பிரதமர், அதிபர், அவங்கள வந்து கவர்னர்ன்றாரு. அமெரிக்காவின் கியூபாவுக்கு அடுத்த ஜனாதிபதியாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பேசுகிறாரு. வெனிசுலாவை நாங்கள் தான் ரன் பண்ணுவோம் அப்படின்றாரு. ஓகே, இப்போ அந்த நாடுகளையே அப்படி ஏன் வந்து நடத்துகிறார், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? இதில் வந்து ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம இந்த உலக நடப்புகள் வந்து காலனி ஆதிக்க காலன்றது முடிஞ்சிருச்சு, வெள்ளைக்காரன் அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ நம்ம சங்கிகளுடைய மொழியில் சொன்னால் டீகாலனைசேஷன். அதுக்கு அவங்க வேறு விளக்கம் சொல்கிறாங்க. மெக்காலையை ஒழித்து விட்டு சனாதனத்தை கொண்டு வருவது, அது இருக்கட்டும். காலனி ஆதிக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காலனி ஆதிக்கம் என்பது என்ன? சிம்பிளாக கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் ஆட்சி. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப எளிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்நிய துணி பகிஷ்கரிப்பு, புறக்கணிப்பு. ஏன் என்னன்னா, நம்ம டாக்காவில் வந்து உயர்தரமான மஸ்லின் துணி தயாரித்தோம். அந்த நெசவாளர்கள் வந்து அது வந்து பிரிட்டிஷ் தயாரிப்பு துணிகள் வந்து போட்டி போட முடியல, மில் துணி கூட போட்டி போட முடியல. அதனால் அந்த நெசவாளர்களின் கட்டை விரலை வந்து வெட்டினார்கள். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி, அந்த பகுதியில் வந்து அங்கே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்து ஆலை உற்பத்தி வரும்போது, அப்போ கூட இந்தியாவினுடைய கைத்தறி துணிகளோட வந்து போட்டி போட முடியாதனால இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் துணிகளுக்கு கடுமையான வரி விதிப்பு அப்படி பிரிட்டன் வந்து போட்டாங்க. அதே நேரத்தில் அங்கிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருளுக்கு 0 டாரிஃப். 0. ட்ரம்ப் சொன்ன மாதிரி அதே சேம், அப்படியே 0 டாரிஃப். அப்போது காலனி ஆதிக்கம், அதை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்தியாவை கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்னா, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். இன்னும் டீசெண்டாக சொன்னால், திஸ் இஸ் அ வின் வின் டீல், 2 பேருக்கும் வெற்றி. என்ன அப்படி அன்று என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கு நடக்குது. ஏன் இது நடக்குது? ஏன் நடக்குது? டாலரினுடைய நம்பகத்தன்மை குறைந்து வருகிறது. கோல்டுனுடைய மதிப்பு ஏறுறதுலேயே அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பொருள் என்னென்னா, அமெரிக்காவுடைய ட்ரெஷரியில் டாலரை நம்பகமான நாணயம் என்று கருதி அதில் முதலீடு செய்து வைப்பது அப்படின்னு நாடுகளோ முதலாளிகளோ அதிலிருந்து தயங்குகிறார்கள் அப்படின்றது வந்து முக்கியமான பிரச்சனை. அதற்கு போட்டியாக சீனா, ரஷ்யா, என்ன நாடு, பிரிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. டாலர் இல்லாத நாணய பரிவர்த்தனை என்பதில் ஈரான் உள்ளிட்ட பல நாடுகள் ஈடுபடுகின்றன அப்படின்றது ட்ரம்ப்புக்கு பிரச்சனையாக இருக்குது. அவர் ஏற்கனவே பேசியிருக்கார், இந்த பிரிக்ஸில் மாற்று நாணயம்லாம் உருவாக்கினா கொன்றுவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போது ஒரு வல்லரசு நாடு பிரிட்டனுடைய இந்த டாலருக்கு முன்னால் பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் வந்து கொடி போல் வச்சது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரோட அதனுடைய கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டாலர் வருது. டாலர் வந்து ஒரு டாலருக்கு இவ்வளோ அவுன்ஸ் கோல்டு அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த தங்கத்தால் அதனுடைய மதிப்பை நிர்ணயிப்பது என்பதும் போய் அதுவே தங்கத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லி ஆயில் எக்கானமி 1970 டாலரே வந்து தங்கம் போல் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ அமெரிக்கா தன்னுடைய மூலதனத்தை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டியிருக்குது.
பல நாடுகளின் பொருள்களை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்ய வேண்டியிருக்குது. இப்போது இதன் காரணமாக அதனுடைய ட்ரேட் பேலன்ஸில் வந்து பிரச்சனை வருது, கடன் அதிகரிக்குது, ஆட்டோமேட்டிக்காக டாலர் மதிப்பு கீழே இறங்குது. இப்போ மதிப்பு வீழ்ச்சி அடைகின்ற இந்த மதிப்பை எப்படி உயர்த்துவது, எப்படி காப்பாற்றுவது அப்படின்றது ஒரு கேள்வி. இதுக்கும் ட்ரம்ப்போட கேரக்டருக்கும் ஒரு ஒத்து போகுது, நேரடியாக ஒத்து போகுது. இப்போ ஏன் கிரீன்லாண்டை பிடிக்கணும்? ரேர் எர்த் மினரல் இல்லை, அங்கே தான் இருக்குது. அதுதான் அடுத்த கோல்டு அப்படிங்கிறாங்க. கோல்டு சீனா வந்து முடியாதுன்னு நிறுத்துனாங்க, அதை வந்து பிடிக்கணும். கனடா அதுக்காக தான் வேணும். ஆயில் வெனிசுலாவில் தமிழ்நாடு கர்நாடகாவில் கூட இருக்கிறதாக கேரளா இருக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஆமாம். அப்போ என்ன வேண்டியிருக்குதுன்னா, இதை நேரடியாக கொள்ளையடிக்க வேண்டியிருக்கு. இப்போ காலனி ஆதிக்க காலத்தில் ஆக்கிரமித்ததுக்கும் இப்போ ட்ரம்ப் பேசுவதற்கும், அல்லது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் கீழ் நம்ம துணிக்கு வரி விதிக்கப்பட்டு இறக்குமதி துணி அனுமதிக்கப்பட்டதற்கும் இதற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபார்மலாக வடிவத்தில் சில வேறுபாடுகள் இருக்கலாம். ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னாக்கா, அன்னைக்கு வந்து இது காலனி ஆதிக்கம், விடுதலை வேண்டும்னு ஃபைட் பண்ணோம். இப்போ இதுவே முன்னேற்றம், இதுவே வெற்றி அது மாதிரி இப்போது சொல்லிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரிட்டிஷ் காலனைசேஷன் பார்த்தப்போ நம்ம சந்தித்தது மிகப்பெரிய ஃபெமைன், பஞ்சம். விவசாயிகள் தான் கொத்து கொத்தாக செத்தாங்க. அன்னைக்கு இருந்த மார்வாடிகளோ வணிகர்களோ எல்லாம் சாகலை, கொத்து கொத்தா இந்த மக்கள் செத்தாங்க. இப்போ அதே போல் அதில் ஒரு பெரிய இன்இக்வாலிட்டி, அதுலேருந்து இன்இக்வாலிட்டி எப்பவுமே இங்கே இருந்துகிட்டே இருக்குது. இந்த ரெண்டு கேள்வி தான். நமக்கு இது மாதிரியான ஃபெமைனை நோக்கி, இந்த வில்லேஜ் ரூரல் எக்கானமி அழிவை நோக்கி நகர்ந்துருமோ, அதே சமயத்தில் இந்த இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாகுமா? இல்லை, இன்இக்வாலிட்டி அதிகமாவதும் இந்த மாதிரி ஒரு பஞ்சத்தை நோக்கி மக்கள் தள்ளப்படுவதும் தவிர்க்க இயலாமல் இந்த திசையில் போனாக்கா அதுதான் நடக்கும். அதாவது இந்த பொருளாதாரம் இருக்குது இல்லையா, அது ஒரு சமீபத்தில் ஒரு நூல் கூட வந்திருக்கு. ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, HINIன்னு சொல்லுவாங்க. H1N1னாக்கா பன்றி காய்ச்சல். இதுவும் அந்த மாதிரி தான் வச்சு ஒரு பன்றி காய்ச்சல். ஆமாம், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு யாரை சொல்கிறாங்கன்னா, $1 மில்லியன் ஒரு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கிறவங்க. அப்படி பல லட்சம் பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதில் கணிசமானவர்கள் அமெரிக்க குடிமக்களாக மாறிவிட்டார்கள். என்ன அந்த மாதிரி இது இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்து காலம் எழுதக்கூடியவர், நம்ம மன்மோகன் சிங்குடைய மீடியா அட்வைஸராக இருந்தார் சஞ்சய் பாரோன். அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கார், செசஷன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல், வெற்றி பெற்றவர்களின் பிரிவினைவாதம் அப்படின்னு. நம்ம பிரிவினைவாதம்னா UAPயை போட்டுருவாங்க இங்கே. ஆனால் இந்தியாவில் படித்து இந்தியாவில் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து நாங்கள் அமெரிக்க குடிமகனாக போகிறோம் அப்படின்னு அமெரிக்க குடிமகன் ஆன பிறகு எங்களுக்கு இந்தியாவிலையும் குடியுரிமை கொடுங்க அப்படின்னா அதுவும் கொடுத்துட்டு பர்வாசி பாரத் திவஸ் அப்படின்னு ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போது இந்த செக்மெண்ட் இருக்காங்க இல்லையா, இது வெறும் முதலாளிகள் மட்டுமல்ல, வெறும் மோடி மட்டுமல்ல, மோடியுடைய கான்ஸ்டிடுவன்சி ஒன்று இருக்குது. அது இந்தியாவினுடைய உயர் வர்ணத்தார், அதில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள். அவன் இந்தியாவில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்களுடைய நலன் அப்படின்றத மையப்படுத்தி தான் இந்த பொருளாதாரம் பேசப்படுகிறது. இந்த டீலெல்லாம் அதை நோக்கி தான் வைக்கப்படுகிறது. அப்போது தேசம், நாடு, தேசம், தேசபக்தி அப்படின்னு இவங்க பேசும்போது அவங்க மனதில் இருக்கிறது யாருன்னாங்க, இவர்கள் தான். அப்போ இந்த ராமராஜ்யம், சுதேசி, இது எல்லாத்துக்கும் இதுதான் பொருள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நாட்டுப்பற்று அல்லது இங்கே வழக்கில் தேசபக்தின்னு சொல்கிறான் இல்லையா, அது எப்படி அந்த சொல்லே புழக்கத்துக்கு எப்போ வருது அப்படின்னா, வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை ஆக்கிரமித்த பிறகு தான் வருது இல்லையா. அவன் ஒரு அந்நியன், நம்ம நாட்டுப்பற்று. அப்போது ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அடிமை நாடாக இருப்பதிலிருந்து சுதந்திரமாக இருப்பது என்பதில் தான் நாட்டுப்பற்று அப்படின்றது வருது. அந்த நாட்டுப்பற்று என்பது மக்கள் பற்றிலிருந்து பிரிக்க ஒண்ணாததாக இருக்குது. இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது தான் இது எல்லாம் நேராக அப்பட்டமாக இருக்குது. இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் நாட்டுப்பற்று அப்படின்றத பற்றி இந்த நாட்டில் அதிகமாக பேசுகிறது பிஜேபி. தேசபக்தி. இப்போ தேசபக்தியோடைய மீனிங் என்ன? தேசபக்தியினுடைய மீனிங் ஆன்டி பாகிஸ்தான் என்ற பெயரில் ஆன்டி முஸ்லீம். ஆன்டி முஸ்லீமாக இருக்கிறது தான் நாட்டுப்பற்று. அந்த வார்த்தையினுடைய டெஃபினிஷன் ஆமாம், அதை இது அப்படி தான் வியாக்கியானப்படுத்துகிறாங்க. இப்போ துரந்தர்ன்ற படம் என்ன சொல்லுது,
அப்படின்னா அது பாகிஸ்தான் எதிர்ப்பு போல காட்டப்படுகின்ற முஸ்லீம் எதிர்ப்பு. இப்போ என்னென்ன இஷ்யூ, ஏன்டா நம்ம இந்த நாங்கள் எங்கள் நாட்டில் எங்கள் விவசாயி உற்பத்தி பண்ண பாலை சாப்பிடக்கூடாது, நீ கொடுக்குறது தான் வாங்கணுமா? நாங்கள் எண்ணெயை வேண்டிய இடத்துல வாங்கக்கூடாது, நீ சொல்கிற இடத்துல தான் வாங்கணுமா? இப்படி அணு உலையை வச்சு நாங்கள் சாகணுமா? இதெல்லாம் எங்களுக்கு ரைட் இல்லையா? அதெல்லாம் தேசபக்தி அது கேள்வி இல்லை. இந்த குன்றில் விளக்கேற்றுவதற்கு இந்துக்களுக்கு உரிமை இல்லையா? இந்த நாட்டில் இந்துக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த நாட்டில் இந்து விரும்பின பாலை சாப்பிட முடியாது, விரும்பின சோத்தை திங்க முடியாது என்பது பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ அங்கே விளக்கு கொளுத்த முடியாது, அது யாரோ ஒரு பாய் தடுக்கிறான். அப்போது இது தனியாக ஒரு திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படி அல்ல. அது இப்போ நேஷன் அப்படின்றது இந்துக்களுக்குரியது இந்த நாடு, இந்துக்கள் அல்லாதவர்கள்லாம் அந்நியர்கள் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை கொடுப்பதன் மூலமாக இப்படி மொத்த நாட்டையும் இந்தியாவினுடைய எதிர்காலத்தையும் அடகு வைக்கின்ற அந்த நடவடிக்கையிலிருந்து மக்களை திசை திருப்புகிறார்கள். அதனால் இது தனித்தனி மேட்ரு கிடையாது. எல்லாம் தலைக்கு ஒரு சீயக்கா, தாடிக்கு தனி சீயக்காலாம் கிடையாது. இந்துத்துவம், ட்ரம்ப்புக்கு அடிமையாதல், அனைத்தும் ஒன்றே என்ற கோணத்தில் இதை நம்ம பேசணும். இது தனித்தனியாக பேசுவது என்பது பொருளற்றது. மோடி இப்போ திடீர்னு எதுக்கு கூப்பிட்டு பேசினார்? ஆமாம், அதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இவ்வளோ நாளாக பேசாதவர் இப்போ ஏன் பேசினார்? திடீர்னு நாங்கள் அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டுட்டோன்னா 24 மணி நேரத்தை சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி எபிஸ்டன் ஃபைல்ஸ் வெளியே வருது. குறிப்பாக பெட்ரோலியம் மினிஸ்டர் பற்றியான சில முக்கியமான தகவல் வருது, மோடி பற்றி முக்கியமான தகவல் வருது. இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக. எப்ஸ்டைன் ஃபைல்ஸு மிக முக்கியமாக இந்த ஒரு நரவணையுடைய புக்கு, இந்த சீனாவுடைய அந்த எல்லை அவங்க ஆக்கிரமிச்சும்போது எப்படி மோடி கை கழுவினார் அப்படின்றத அந்த நூலில் எழுதியிருக்காரு. அதுதான் ராகுல் காந்தி எடுத்து பார்லிமெண்ட்லேயே காமிச்சார், புக்கை ரைஸ் பண்ணுறோம். அமேசானில் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நேற்று செய்தி என்ன தெரியுமா? அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எதுலேயும் அந்த புக்கு கிடையாது. நீங்கள் வாங்கிட்டீங்களா? நான் வாங்கல. நேற்று பேப்பரை பார்க்குறேன், ராகுல் காந்தி இதை காமிச்சார் இல்லையா, புக்கை காமிச்ச உடனே இல்லை எனக்கு என்ன புரியலை அப்படின்னு சொன்னால், நம்ம தான் மோடி ஆட்சியின் கீழே இருக்கிறோம், அமேசானுமா? எப்படி இது நடக்குது இல்லையா? புக்கு இல்லை இப்போ என்ன. அதனால் இப்போ அது ஒரு பிரச்சனை. அடுத்தது அதானிக்கு இந்த சோலார் தகடுகள் விற்றுறதுல லஞ்சம் கொடுத்தாரு. 2 வருஷம் முன்னால் ஓப்பன் பண்ணி அதுக்கு அவன் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தான், கிரிமினல் கேஸு, சிவில் கேஸு. கொடுக்காம வச்சுருந்தான், 14 மாதமாக கொடுக்கல. அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் ரொம்ப சூப்பரான காரணம். வாங்கி வச்சுட்டு நீங்கள் சீல் போடலை, இதில் எங்கள் ஊரில் சீல் போடுறதெல்லாம் கிடையாது. இது எப்போ 10 மாதம் கழித்து சொல்கிறாங்க ஏன் கொடுக்கலன்னது. அப்புறம் அந்த அட்ரஸ் சரியில்லைன்னுறாங்க. அவன் என்ன சொன்னாயோ, நான் ஊழல்னு சொன்ன மக்கானால இல்லையே, ஊழல்லாம் இல்லை, நாங்கள் யோக்கியமாக தான் இருக்கிறோன்னு அதான் அறிக்கை விட்டான். அதுலேருந்து என்ன தெரியுது? நாங்கள் ஒரு கேஸு ஃபைல் பண்ணுறோன்றது உனக்கு தெரியுது, சம்மந்தப்பட்டவனுக்கே ஏற்கனவே தெரியும். அப்புறம் என்ன ஆட்டமாக நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு சில்லிங்கய்யா நீங்களே இமெயில் அனுப்புங்க, நான் வந்துடுறேன்னு அதானி சொல்லிட்டாரு. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், சிவில் கிரிமினல் வழக்குகளில் முழுவதுமாக அவர் தண்டிக்கப்பட்டால் குறைச்சலாக 100 வருஷம் உள்ளே இருக்கணுமா. கன்கரண்ட்டாக ஒரே நேரத்தில் இந்த குற்றங்களுக்கு அனுபவிக்கிறது தண்டனைன்னா 25 வருஷம் உள்ளே இருக்கணும் அதானி அப்படின்னு சாகர் அதானியும். அதனால் அது ஒரு பிரச்சனை. இப்படி அடுத்தது இப்போது காசாவில் அவர் ஒரு பீஸ் இது ஒன்று போட்டிருக்காரு. பீஸ் பெஞ்ச் போட்டிருக்காரு போர்டு. ஆமாம், அதுக்கு பங்கேற்றிருக்க அப்படின்னா இப்போ அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. ஆமாம், எதுவும் பேசாமல் இருக்காங்க. ஆமாம், ஆனால் அந்த முயற்சியை பாராட்டிட்டாங்க. ஐநாவில் கலந்துக்கிறது தான் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மோடி இதுவரைக்கும் தன்னை பற்றி கல்டிவேட் பண்ண இமேஜ் அது சுக்கு நூறாக நொறுங்கி கொண்டிருக்கிறது. விஸ்வகுரு எல்லா கோணத்துலேயும் விஸ்வகுரு இமேஜ் 56 இன்ச்சு இது எல்லாமே இது வரைக்கும் 79 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காராம் அவர். ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு நாடும் இந்தியாவை ஆதரிக்கலை. ஆமாம் இல்லையா? வேர்ல்டு பேங்க் பணம், IMF வேறு பணம் வேறு கொடுத்தாங்க பாகிஸ்தான். வெளியுறவு கொள்கை என்பதையே மோடி எப்படி மாற்றிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரொஃபஷனலாக ஒரு அமைச்சரகங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் பேசுகிறதுன்னு இல்லாமல் எப்ஸ்டைன் மாதிரி புரோக்கர்கள், அனில் அம்பானி போன்றவர்கள் அவங்கள வச்சுட்டு டீல் பண்ணக்கூடிய விஷயமாகவும், அல்லது மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் நட்பு, மோடிக்கும் புட்டினுக்கும் நட்பு, மோடிக்கும் நத்தன்யாவுக்கும் நட்பு, எல்லாத்தையும் மோடி என்ற ஒரு மனிதர்
தன்னந்தனியாக இந்தியாவையே மொத்தமாக முதுகில் தூக்கிட்டு திரிகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை வந்து கல்டிவேட் பண்ணி அதை பில்டப் பண்ணது இன்றைக்கி நொறுங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ன எதிர்க்கட்சிகள் அல்லது ஃபாசிசத்தை எதிர்க்கக்கூடிய இயக்கங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், இதையெல்லாம் இன்டகிரேட்டடான முறையில், கடுமையாக முறையில் இதை எதிர்த்து தாக்குதல் தொடுக்கணும். எல்லா நிறுவனங்களையும் கையில் வச்சுட்டு இப்படி ஒன்று பண்ணும்போது நம்ம சம்பிரதாயமான வழிமுறைகளுக்குள்ள எதிர்ப்புகளை அடக்கி கொள்வதற்கு இல்லையா, அது பொருளற்றது. பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சி தலைவரே பேசக்கூடாதுன்றாங்க. இதுக்கப்புறம் என்ன, எங்கே போகிறது, எங்கே பேசுகிறது? அதனால தான் இப்போ மம்தா பானர்ஜி ஒன்றும் பெரிய ஒரு கபில் சிபலோ அல்லது முகுல் ரோத்கியோ இல்லை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் நின்று பேசுகிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். அது அப்படி வேறு விதமான போராட்ட வடிவங்களுக்கு எதிர்க்கட்சிகளும் பாசிசத்தை எதிர்த்து போராடக்கூடிய இயக்கங்களும் செல்ல வேண்டும். இப்படி ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது, இந்த ஒப்பந்தத்தினுடைய விவரங்கள்லாம் வரட்டும் அப்படின்ற வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போவே நம்ம வந்து இதையெல்லாம் செய்ய தவறினால் ஆவின் பாலுக்கு விலை கொடுக்கல அப்படின்னு அதையும் ஸ்டாலின் கணக்கில் எழுதிடுவாங்க. புரியுது இல்லை? இதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண தவறினால் திமுக தான் கொடுக்கணும், ஏன் கொடுக்கல அப்படின்னு பிஜேபிக்காரனே வந்து பேசுவாங்க. அதனால் நாம் முந்திக்கொண்டு இது யாரோ பேச வேண்டிய அரசியல் என்று இல்லாமல் எல்லா இயக்கத்தினரும் இதை தொகுப்பான முறையில் வந்து பேசணும். முக்கியமாக இந்தியாவை ட்ரம்ப்புக்கு அடிமையாக்குவது வேறு, இந்துத்துவத்துக்கு அடிமையாக்குவது வேறு அல்ல என்பதை நம்ம சேர்த்து பேசணும். திடீர்னு அமெரிக்கா வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க, அதாவது ட்ரம்ப் ஒரு ட்வீட் போடுறாரு, எங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. வழக்கமாக ஒரு ஒப்பந்தங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நடைமுறை இருக்கும் இல்லையா, அந்த நடைமுறையை செயல்படுத்திய மாதிரியே தெரியல. திடீர்னு அவர் ஒன்று அறிவிக்கிறாரு, இவங்க ஒன்று சந்தோஷப்படுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே மோடியை கொண்டாடுறாங்க. இது ஏன் இவ்வளோ வேகமாக நடக்குது? இதுக்கு பின்னாடி என்ன போயிட்டுருக்கு? இது முதல் முறை நடக்கலை. ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆமாம், சண்டை யாருக்கும் இடையில், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமாதானத்தை அறிவித்தது யார்? ட்ரம்ப்பு இல்லையா? ஆக்சுவலாக சமாதான ஒப்பந்தம் சீஸ்ஃபயர் அப்படின்னா அடிச்சுக்கிறவங்க தான் சொல்லணும். அதை நான் சொல்லிட்டேன், 2 பேரும் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். குறைஞ்ச ஒரு 100 வாட்டிக்கு மேலே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ போன வாரம் வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம். அதை வந்து மோடியால் அதை வந்து ஆமான்னு சொல்ல முடியல. பாகிஸ்தான் ஆமான்னு சொல்லிட்டு அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவர் ஆமான்னு சொல்லலை, அதன் விளைவு அனுபவித்தாருன்னு வச்சுங்க. இது வரைக்கும் இது ஏற்கனவே நடந்திருக்குது. இப்போ 2வது முறை நடக்குது. ஒரு ஒப்பந்தம் என்பதற்கு குறைந்தபட்சம் 2 பேர் தேவை. ஆமாம், 2 பேருக்கு இடையில். இப்போ இது ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன பொருள் ஏற்றுமதிக்கு எவ்வளோ வரி, என்ன பொருள் இறக்குமதிக்கு என்ன வரி, என்ன அப்படின்னு பேசிட்டு, வழக்கமாக டிவியில் நம்ம பார்ப்போம், அமைச்சர்கள் பேசின பிறகு 2 துறை செயலாளர்களும் சைன் பண்ணி ஃபைலை மாற்றிக்குவாங்க, ஒப்பந்தம் கையெழுத்தானதும்பாங்க. இப்படி எதுவும் நடக்கலை. ட்ரம்ப்புடைய ட்வீட் ரொம்ப சுவாரஸ்யமானது. ட்ரம்ப்புடைய ட்வீட்டில் முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, மோடி என்னிடம் கேட்டுக்கொண்டார், பார்த்துனா செய்யுங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார். அதனால் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, இனிமேல் வந்து 18% இப்போ, அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எல்லா பொருள்களுக்கும் 18 விழுக்காடு டாரிஃப். ஏற்கனவே என்ன இருந்துச்சு, 25 போட்டிருந்தாங்க, +25ன்னாரு. ஆமாம், 50. ஆனால் அந்த +25 அந்த அளவுக்கு அமலுக்கு வரலைன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதை வந்து 18ஆக வந்து குறைச்சிருக்கிறேன். நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு டாரிஃபே கிடையாது, 0. என்ன வேணாலும் பண்ணுவோம். எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒன்றும் வரி போடக்கூடாது, கிடையாது. 1. 2வது பாயிண்ட் என்னென்னா, இனிமேல் அவங்க வந்து நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று மோடி எனக்கு உறுதி அளித்துள்ளார். சரி, அங்கே வாங்க மாட்டோம்னா எங்கே வாங்குவீங்க? நாங்கள் அந்த வெனிசுலாவை பிடிச்சி வச்சுருக்கிறோம், அந்த வெனிசுலா ஆயிலை கொடுக்குறோம், வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு 2வது. 3வது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வணிகம் அப்படின்றதில் இந்தியா அமெரிக்காவுக்கு சுமார் ஆண்டுக்கு $85 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி செய்யுது. அமெரிக்காவிலிருந்து இந்தியா $45 பில்லியன் அளவுக்கு பொருள்களை இறக்குமதி செய்கிறது.
மோடி அங்கே போயிருந்தார் இல்லையா, அப்போ அவரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இந்த இந்த ட்ரேட் இருக்குல்ல, ஏற்றுமதி இறக்குமதி, 2 பேருக்கும் இடையில் $100 பில்லியன் வித்தியாசம் இருக்குது. 85க்கும் 45க்கும் இடையில் இருக்கிற இடைவெளி 40ன்னு நமக்கு தெரியும். 100ன்னு அவர் சொல்கிறாரு. மோடி சத்தமே போடல. என்ன அவர் பேசும்போதாவது இல்லைங்கய்யா ஆமாம் சொல்லிடலாம், சொல்லலை, வாய்க்கு வந்ததை. அதனால் இது வந்து இந்தியா வந்து ஒரு டாரிஃப் கிங், அதெல்லாம் வந்து கூடாது இனிமே அப்படின்னு அவர் பேசினார். இப்போ அதை ஒட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள்கிட்ட இருந்து $500 பில்லியன் நீங்கள் இறக்குமதி பண்ணணும். $500 பில்லியன் ஒரு வருஷத்துக்கா 5 வருஷத்துக்கா என்ன கணக்குன்னு தெரியல. இந்தியன் எக்ஸ்பிரஸில் முந்தின நாள் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இல்லை ஆண்டுக்கு $100 பில்லியன் இறக்குமதி பண்ணணும் அப்படின்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சோர்சஸ் கூறியதுன்னு போட்டிருக்காரு. ஏன்னா $500 பில்லியன் நம்ம பட்ஜெட்டே அவ்வளோ வராது. மொத்தமே எல்லாமே அங்கேருந்து வாங்கிக்கலாம் ஆண்டு பட்ஜெட்டு. சரி, ஆண்டுக்கு $100 பில்லியன் அப்படின்னா ஏற்றுமதி $85 பில்லியன், இறக்குமதி $100 பில்லியன். அப்படி என்னத்தையா இறக்குமதி எதையாவது பண்ணு, அதுக்கு தான் ஒரு ஒப்பந்தம். அது வந்து இப்போ $500 பில்லியன். இந்த 3 ஐட்டம் தான் அவர் சொல்லியிருக்கிறது. இந்த 0% டாரிஃபு அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருளுக்குன்னு இல்லாமல் சில விஷயங்களுக்கு நான் டாரிஃப் பேரியர்ஸ்னு இருக்குது. வரி இல்லாமல் எதையும் இந்த பொருளை இறக்குமதியே செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஏற்கனவே எல்லாம் நம்ம சிறு தொழில்களை பாதுகாக்க, விவசாயத்தை பாதுகாக்க, அதுக்கு எவ்வளோ ரூபா 100% வரினாலும் சரி அந்த பொருள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு அது மாதிரி நோ நான் டாரிஃப் பேரியர். இப்போ இதில் அது சொல்லியிருக்காங்களா, நோ நான் டாரிஃப்? அவன் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் மோடி ஒப்புக்கொண்டார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து மோடி நன்றி தெரிவித்து 140 கோடி மக்களின் சார்பாக வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி, 2 ஜனநாயகமும் சேர்ந்து உலகத்தை வந்து தூக்கி நிறுத்துவோன்ற மாதிரி ஒன்று அவர் மோடி வந்து போட்டிருக்கிறார் ட்வீட்டு. நேற்று பியூஷ் கோயல் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கார். முந்தா நாளே அவர் பேசணும். முந்தா நாள் ரொம்ப கலவரம் பண்ணிட்டாங்க எல்லாரும் எதிர்கட்சிகள். ராகுல் வேற புக் எடுத்து படித்து காமிச்சிட்டாரு. ஆமாம், அதனால் நான் பார்லிமெண்ட்டில் சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி வெளியே பேசினார். நேற்று பார்லிமெண்ட்டில் அவர் பேசினதன் மேலே விவாதம் நடத்தணும் அப்படின்னு ஜெயராம் ரமேஷ், இங்கே இவர் சிவா, திருச்சி சிவா எல்லாரும் கேட்டதுக்கு நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அனுமதிக்கலை ராஜ்யசபாவில். ஏன் அப்படின்னா ஒரே கலவரமாக இருக்காது, இந்த நேரத்தில் நீங்கள் கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாக்க சரியாக வராது அப்படின்னு முடிச்சுட்டாங்க. பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகளையும் பால் மாடு வளர்ப்பவர்களையும் எக்காரணம் கொண்டு நாங்கள் பாதுகாப்போம். ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறாங்கன்னாவே பயமாக இருக்குது. பாதுகாப்போம் என்ன, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இது ஒன்று. அடுத்தது வந்து 2 துறையில் நமக்கு முக்கியமாக அமெரிக்காவோட இது வந்து தேவைப்படுது. 2 துறை என்ன அப்படின்னாக்கா, ஒன்று வந்து விமானம், இன்னொன்று வந்து அணுமின் உற்பத்தி. இந்த 2லேயும் நமக்கு வந்து அமெரிக்காவோட இது தேவைப்படுது. அதனால் அந்த பொருள்களை நம்ம நிறையா இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் நம்முடைய இதுவே இனிமேல் எதிர்காலமே பிரமாதமாக இருக்க போகுது அப்படின்னு. அம்பானி வேறு புதுசாக ஃப்ளைட்டு கம்பெனி எல்லாம் வேறு ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து இவர் நம்ம பியூஷ் கோயல் எந்த பொய்க்கு பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒன்றா போகணும். விவசாயத்துலேருந்து போயிருந்தாரு. ஆமாம், இல்லை நான் என்ன சொல்ல வரேன், இப்போ ட்ரம்ப் அதை சொல்லியிருக்காரு, மோடி இதை சொல்லியிருக்காரு, பியூஷ் கோயல் இதை சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ யார் சொல்கிறத நம்புறது? ட்ரம்ப்பை நம்புறதா, பியூஷ் கோயலை நம்புறதா அப்படின்னு கேள்வி இருக்குது. இப்போது அமெரிக்காவினுடைய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்க ப்ரூக் ரோலின்ஸ். அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமான ட்வீட். ஜனாதிபதிக்கு நன்றி. யார் சொல்லுவாங்க, அவங்க ஜனாதிபதிக்கு நன்றி. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார். என்ன இங்கே பாருங்கள், தேங்க்யூ போட்டஸ் ஃபார் ஒன்ஸ் அகெயின் டெலிவரிங் ஃபார் அவர் அமெரிக்கன் ஃபார்மர்ஸ். அமெரிக்க விவசாயிகளுக்கு ஒரு இதை பண்ணதுக்காக நன்றி. அதுக்கு மேலே US India deal will export more American farm products to India, India's massive market.
அண்ட் பம்பிங் கேஷ் இன்டு ரூரல் அமெரிக்கா. இதுக்கு ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த விவசாய கொண்டு அந்த விவசாயம் நாங்கள் காப்பாற்ற போகிறோங்கிறது தான் வேற லாங்குவேஜில் சொல்கிறாங்க. பண மழை பொழிய போகுது அங்கே. அதுக்கப்புறம் அமெரிக்காஸ் அக்ரிகல்ச்சரல் ட்ரேட் டெபிசிட் வித் இந்தியா வாஸ் 1.3 பில்லியன். இந்தியாஸ் growing population is an important market for American agricultural products. இதோட தெளிவாக சொல்ல வேணாம் இல்லையா? அதனால் வந்து இது வந்து அமெரிக்காஸ் ஃபஸ்ட் விக்ட்ரி ஆன் டாப் ஆஃப் டசன்ஸ் ஆஃப் டீல்ஸ். பல டீலிங்கில் டசன்ஸ் ஆஃப் டீலிங்ஸ் தலை சிறந்தது இதுதான். ஆக்சுவலி WTO ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்டான முடிஞ்சு WTO இல்லைன்னு ட்ரம்ப் தான் முடிச்சிட்டாரு. அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியோடைய கூற்று இதுக்கப்புறம் ப்ரெஸ் செக்ரட்டரி கரோலின் லெவிட் அவங்க வந்து வெனிசுலாவிலேருந்து எண்ணெய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இல்லை மோடி நம்முடைய ஜனாதிபதிக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஒப்பந்தத்தை ஒட்டி. அடுத்தது காமர்ஸ் செக்ரட்டரி ஹோவர்ட் லூட்னிக், நான் தான் மோடி கூப்பிட்டு பேசுனா செட்டில் ஆகிடும் நான் முதல்ல சொன்னேன்ல, முதல்ல பேசிருக்கலாம்ல. இதெல்லாம் எப்போவோ முடிக்க வேண்டியது. ஆமாம், சும்மா கௌரவம் பார்த்துக்கிட்டு தேவையா அது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இதெல்லாம் வந்து இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது க்ளீன் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு க்ளீன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம். இப்போது இதனுடைய விளைவு என்ன முக்கியமாக இது ஒன்றுன்னா பார்க்கலாம். நம்ம அக்ரிகல்ச்சர் அதில் இருக்கிற தடையை நீக்குவதுன்றது வெறும் உணவு தானியங்கள் என்பது மட்டுமல்ல, விவசாயம் சார்ந்த பலது. கடைசியாக எத்தனால் ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து எத்தனால் ஏற்கனவே பெட்ரோலில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க, அதனால் வண்டி நாசமாக போகிற பிரச்சனை தனியாக இருக்கட்டும். என்ன இப்போ எத்தனால இறக்குமதி பண்ணணும், அப்போ இங்கே இங்கே தயாரிக்கிற எத்தனால் என்ன செய்கிறது அப்படின்றது அடுத்த பிரச்சனை. இது ஒன்று. அடுத்தது விவசாய விளைபொருள்கள் வந்து இறங்க போகுது. இதை இந்த விவசாய சங்கங்களுடைய அனைத்து இந்திய கூட்டமைப்பு கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இதை யாரும் நம்பலை. என்ன விவசாய விளைபொருள்களை இறக்குமதி செய்கிறதில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விவசாய விளைபொருளுக்கு உற்பத்திக்கு அவங்களுக்கு ஆகக்கூடிய அடக்க செலவு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கூட நம்ம போக முடியாது. என்ன காரணம்னா அது பெருவிகித உற்பத்தி. அதாவது இந்தியாவில் நில உடைமை அப்படின்றது சிறு உடைமைகள் வந்து அதிகம், பெரிய நில உடைமையாளர்களும் இருக்கிறாங்க. சராசரி போட்டாக்க ஆவரேஜாக லேண்ட் ஹோல்டிங்கினுடைய அளவு என்னன்னு கேட்டால் 1 ஹெக்டேர். இங்கே 2.5 ஏக்கர்னு வச்சுருங்க, அங்கே 170 ஹெக்டேர் ஆவரேஜ் 170 ஹெக்டேர் இன்ட்டு 2.5 ஏக்கர் பெருக்கிங்க நீங்கள். அப்போ ஒரு பண்ணையுடைய சைஸ் அது. இது இல்லாமல் மானியங்கள் எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க. அந்த மானியங்கள் நம்ம மானியத்தோட வேறு ஃபார்மேட்டாக இருக்குது. அது வேறு ஃபார்மேட்டு. அந்த மானியத்தை கேள்வி கேட்குறதெல்லாம் முடியாது. அதெல்லாம் WTOவோட போச்சு. WTO ஊற்றி முடியாச்சு, இப்போ கிடையாது அது. அப்போது இதோடு இவங்க எந்த வகையிலும் போட்டி போட முடியாது. அந்த பொருள்கள் எல்லாம் வந்து இங்கே இறங்க இருக்குது விவசாயத்தில். இது ஒன்று. அடுத்து பால் பண்ணை தொழில், டைரி ப்ராடக்ட்ஸ், அதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. இங்கேயே நம்மளதே வந்து டைரி வேர்ல்டு லெவலில் நம்பர் 2 இருக்கு இல்லையா, பிரேசிலுக்கு பிறகு இந்தியா அதுதான் இருக்குது. இதுவரை இருக்குது. இனிமேல் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ அதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பசுமாடு, நம்ம வந்து நாட்டு மாடு இல்லை, சீமை பசுவை வச்சது, அது ஒரு மாடு கறக்கக்கூடிய பால், அதே போல் அமெரிக்காவில் இருக்கிற மாடு 3 மடங்கு கறக்குது பர் டே ஆர் பெர் இயர், என்ன கணக்கு வச்சுக்கிட்டாலும் 3 மடங்கு கறக்குது. அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு லிட்டருக்கு 15லேருந்து 20 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும்ன்றாங்க. பாலாக வராது, பவுடராக வரும். ஆனால் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அது அவ்வளோ வந்துச்சுன்னா இங்கே வந்து அந்த காசு இதை விட குறைவாக இருக்கும். அது 15 ருபீஸ் பர் லிட்டரு குறைஞ்சாக்கா இங்கே இருக்கக்கூடிய பால் விற்குமான்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விற்குமா? அதே மாதிரி அமெரிக்க விவசாயிகள் வந்து நம்பர்ஸ்லையும் ரொம்ப குறைவு தானே, ரொம்ப குறைவு, ஒரு 2% தான் சொல்கிறாங்க. நமக்கு 70% மக்கள் தொகை இதை டிபெண்ட் பண்ணி விவசாயம் ப்ளஸ் கால்நடைகளை சேர்த்துனா 70% இருக்கிறாங்க. அப்போது இந்த டைரி ப்ராடக்ட்ஸோட போட்டியே போட முடியாது. அதன் காரணமாக இப்போ அமுல்லேருந்து நம்ம ஆவின், கர்நாடகாவில் நந்தினி, ஆமாம், இது எல்லாமே வந்து
கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும். கோடிக்கணக்கான மக்கள், மிக முக்கியமாக இந்த நம்ம கால்நடை வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரி சிங்கிள் மதர், இல்லைன்னா கணவன் குடியாரனாக இருக்கிறான், இப்படி வேறு எதுவும் நிலம் இல்லாதவர்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து வாழ வழி வந்து இதுதான். 2 மாடு வச்சுருந்தா ஒரு அதை வச்சு தான் பண்ணி. அப்பா ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு 2 மாடு வச்சு தான் ஒரு 10 வருஷமாக ஓடிட்டு இருக்காரு. சரி இல்லையா? இப்போ அந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது வந்து கேள்விக்குறியாகும். அப்போ இதுதான் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இறக்குமதினா. இது இன்னும் உள்ளுரங்கள் எதுவும் வரலை. இதில் நம்ம இங்கே இந்தியாவில் வந்து அஜய் ஸ்ரீவத்சவா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பேஸ்ட் குளோபல் ட்ரேட் அண்ட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அவர் சொல்கிற கருத்து. ஏன்னா நம்ம சொன்னால் நீங்கள் ஒரு சார்பாக சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னாக்கா, முக்கியமான கேள்விகள் எதற்குமே பதில் இல்லை. வாட் ப்ராடக்ட்ஸ் ஆர் கவர்ட், என்ன பொருள்கள், வாட் த டைம் லைன்ஸ் ஆர், வெதர் இந்தியா ஹேஸ் அக்ரீட் டு ஜீரோ டேரிஃப், ஜீரோ நான் டேரிஃப் பேரியர்ஸ், எஸ்பெஷலி இன் சென்சிட்டிவ் ஏரியாஸ் லைக் அக்ரிகல்ச்சர். இது எதுவுமே சொல்லப்படலை. முடிச்சுட்டேன்னு சொல்கிறீங்க, உள்ளுரம் எதுவுமே சொல்லலை. அதனால் until there is a joint statement, negotiated text and clarity on enforceability, this should not be treated as an agreement. இது அது உள்ளுரங்களை சொல்லாத வரைக்கும் இது ஒரு அக்ரிமெண்ட்டாகவே கருத முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பியூஷ் கோயலும் சொல்கிறாரு, மோடியும் சொல்கிறாரு, ட்ரம்ப்பும் சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த காமர்ஸ் செக்ரட்டரி இருக்கார் இல்லையா, அவரை கேட்டாக்கா டீல் முடிஞ்சிடுச்சு, ட்ரம்ப் சொன்னதுக்கு உட்பட்டு உள்ளுரங்களை ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அது எப்படி இருக்குன்னாக்கா, லைன் ட்ராயிங் மாதிரி போட்டார், அவுட்லைனை ட்ரம்ப் போட்டார், உள்ளே பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபில்லப் பண்ணுற வேலை தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன இதுதான் இல்லை, இது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப காலமாக இந்திய விவசாய பொருட்களை வந்து காலி பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளே வந்து ஏன் இவ்வளோ பேர் விவசாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி தேவையில்லாம் வச்சிருக்காங்க. அங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்களே, இங்கே என்னத்துக்கு அப்படிலாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயம் ஏதோ ஒரு வகையில் சாதிய கலாச்சாரத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் நம்பர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். வேற தொழில் வாய்ப்புகள் கிடையாது. இல்லை வேற தொழில் வாய்ப்பு, அதாவது விவசாய பொருளாதாரத்தை காட்டிலும் நகரம் சார்ந்த ஆலை பொருளாதாரம் என்பது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, மேம்படுத்துவதற்கு பயன்படும் அப்படின்னு நமக்கு காமன் சென்ஸ் அது பொதுவாக தெரியலாம். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இங்கே இல்லையே. எவ்வளோ பேருக்கு இருக்குது அது? அப்படி இல்லாத போது ஒரு அரைப்பட்டினி நிலையில் தான் பெரும்பான்மை மக்கள் வந்து இதை சார்ந்து வாழ வேண்டி இருக்குது. அதுக்கே வழி இல்லாமல் தான் நம்ம ஊரில் வந்து மெட்ரோலையும் அங்கேயும் இங்கேயும் வட இந்தியாவிலேருந்து வராங்க, இங்கே வந்து வேலை பார்க்குறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டால் மிக முக்கியமாக கவ் பெல்ட், மிக முக்கியமாக பிஜேபி ஜெயிச்சிருக்கிற மாநிலங்கள், அதெல்லாம் யூபி, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், எங்கெல்லாம் விவசாயத்தை சார்ந்து தான் பொருளாதாரம் இயங்குதோ அங்கிருந்து அகதிகள் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரிக்கும். சோயா உற்பத்தியாளர்கள்லாம் எல்லாமே போகும், எல்லாமே பருப்புலேருந்து எல்லாமே இறக்குமதி பட்டியலில் இருக்குது. இப்போது இந்த பால் இறக்குமதி இருக்கு இல்லையா, அதில் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த திருப்பதி லட்டு பிரச்சனை வந்துச்சு. ஆமாம், லட்டில் கொழுப்பு இருக்குது. இப்போ சிபிஐ விசாரித்து எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை. ஆமாம், அது பவன் கல்யாண் போய் கோயில் படிய கழுவுனது தான் என்ன, ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஆமாம், ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ இறக்குமதி செய்ய போகிற அமெரிக்க பால் பொருள் இருக்கு இல்லையா, நம்ம ஊர் பசுமாடு இருக்கு இல்லையா, அது வெஜிடேரியன். அந்த ஊர் பசுமாடுகள் நான் வெஜிடேரியன். இது நான் சொல்லலை, முந்தா நாள் நியூயார்க் டைம்ஸில் இந்த ஒப்பந்தத்தை ஒட்டி அலெக்ஸ் ட்ரெவேலின்னு அவர் வந்து கட்டுரை எழுதியிருக்கார். நியூயார்க் டைம்ஸினுடைய இந்திய நிருபர். பால் பண்ணை பொருள்லாம் வந்தால் பிரச்சனையாகும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் மாடெல்லாம் நான்வெஜ்ஜில் சாப்பிடும், அது சங்கிகளுக்கு பரவாயில்லையான்னு கேட்குறாரு. சங்கிகள்கிட்ட சங்கம் பிடிச்சிருக்காரு. சங்கின்னு சொல்லலை அவர், நான் சொல்கிறேன். அதான் சங்கம் பிடிச்சிட்டாரு. உனக்கு அதான் பிரச்சனை, சொல்லு. இப்போ என்ன நான்வெஜ் அப்படின்னாக்கா, முன்ன வந்து மாட்டு ரத்தத்திலேருந்தே ஒரு இது தயாரித்து அவங்களுடைய கால்நடை தீவனத்தில் கலந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மேட் கவு டிசீஸ்னு ஒன்று வந்ததுனால அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போது அவங்க பயன்படுத்துகிற மாட்டு தீவனத்தில் 3 இறைச்சிகளை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று பன்னி, இன்னொன்று மீன், 3வது கோழி.
இது 3 இறைச்சிகள்லேருந்தும் புரத சத்துக்காக அதை எடுத்து மாட்டு தீவனத்தோடு பயன்படுத்துகிறாங்க. அந்த ஊர் மாடு சாப்பிடுது, அந்த ஊர் கோமாதா சாப்பிடுது. இப்போ என்ன செய்யறது அப்படின்றது ஒரு பிரச்சனை. சரியா? அதுக்கு தோஷம் இல்லை, தீட்டு கழிச்சிடலாம். பால் பாக்கெட் வரும்போதே மேலே அப்படி தண்ணி தெளிச்சுட்டு அப்படின்றத அவங்க முடிவு பண்ணணும். என்ன இது வந்து விவசாய பொருளை பொறுத்த வரைக்கும். வேறு என்ன பியூஷ் கோயல் சொன்னார் இல்லையா, நமக்கு வந்து விமானம் முக்கியம், அணு உலை முக்கியம். அணு உலைக்கு சமீபத்தில் தான் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றினாங்க, சாந்தி பில். சாந்தி பில் என்ன சாந்தின்னாக்கா ஒரு கடைசியாக இந்த ஓம் சாந்தி சாந்தி மட்டையாக வருது. அதாவது மன்மோகன் சிங் 123 அக்ரிமெண்ட் கொண்டு வந்தபோது அப்போது அணு உலைகளை இறக்குமதி செய்கிறதுக்கான இது அதிலே இருக்குது. அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட அணு உலையில் விபத்து நேர்ந்தால் அதில் ஒரு குறைந்தபட்சமாக ஏதோ ஒரு தொகையை வந்து காப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸை எடுத்துட்டார். இப்போ அதான் சாந்தி. இப்போ அதனால் அமெரிக்காவிலேருந்து நம்ம ஒரு அணு உலை இறக்குமதி செய்து அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக விபத்து ஏற்பட்டால் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அதனுடைய மேனுஃபேக்சரர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு அதில் கையெழுத்து போட்ட பிறகு தான் இப்போ அவங்க இறக்குமதி பண்ண போகிறாங்க. இந்த சிறப்பான அணு உலை தான் நமக்கு அவசியம் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. தனியாரும் உள்ளே வர்றாங்க, தனியார் தான் வைக்கிறாங்க. அதில் இன்னொன்று முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, அணு உலை தொழில்நுட்பம் இருக்குது இல்லையா, அதனுடைய பாதுகாப்பு, அதில் வந்து சிறந்தது அப்படின்னு இது வரைக்கும் தெரிஞ்சது வந்து ஃப்ரான்ஸு, ரஷ்யா. இருக்கிறதுலே கேடு கெட்டது அமெரிக்கா தான். நிறைய விபத்து நடந்திருக்குது, அது நம்பத்தகாதது அப்படின்னு இருக்குது. அதுதான் இப்போது வாங்க போகிறாங்க. இது ஒன்று. அடுத்தது விமானத்துறையில் நமக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் முந்தா நாள் பெங்களூரில் போயிங் விமானத்தை வந்து இறக்கிட்டு அந்த விமானி வந்து ஃபியூவல் சுவிட்சை வந்து பிரச்சனை அப்படின்னு இறக்கி தப்பிச்சோம், ஒரு மாதிரி இறக்கிட்டேன், ஃபியூவல் சுவிட்சில் வந்து பிரச்சனை. உடனே அது வந்து விசாரணைக்கு போகுது. என்ன சிக்கல் அப்படின்னா, இதே பிரச்சனை தான் அகமதாபாத்தில் விபத்து. ஆனால் அதில் பிரச்சனை இல்லைன்னு உடனே அறிக்கை வருது. என்ன அந்த டிஜிசிஏவா அவங்கள்ட்ட இருந்து உடனே அறிக்கை வருது. அதனால் அந்த விமானத்தை நம்ம வாங்க போகிறோம். இந்த ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற முறையில், அது இல்லாமல் ஏஐ போன்ற விஷயங்கள். இப்போது இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன? எதுக்கு ஏற்றுக்கொள்ளணும்? கொஞ்ச நாள் முன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அது வந்து மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். ஆமாம், இப்போ தான் ஒரு வாரத்தில் தான் போட்டாங்க. அப்போ சொன்னாங்க மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். இப்போ இதுக்கு வந்து ஃபாதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்ன்றாங்க. இப்போ பாரத மாதா யார் ஃபாதர் என்னன்னு ஒன்றும் புரியல. இதை வந்து ஃபாதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்றாங்க. இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை வைத்து பார்த்தாக்கா, இது இப்போ நான் வந்து இங்கே தனியாக கண்டுபிடிச்சி சொல்லலை, பல ஊடகங்களில். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி தோழர், எப்படின்னா இப்போ ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, பத்திரிகை துறை, ஊடகத்துறை, இவ்வளோ ஆக்டிவாக பயங்கரமாக பேசக்கூடிய துறைகளில் இவ்வளோ பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காரு, இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தாக போகுது அப்படிங்கிறது குறித்து எழுதுறாங்களா? அது ஒரு கேள்வி வருது இல்லையே. மாறாக ஒரு 4 தலைப்பு சொல்கிறேன். வட இந்தியாவில் தலைப்பு இங்கே பாருங்கள். நரேந்தர் ஹேஸ் டன் துரந்தர் டீல் வித் ட்ரம்ப். அதாவது ராகுல் காந்தி வந்து நரேந்திர மோடியை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு இவர் நரேந்தர் மோடி இல்லை சரண்டர் மோடி அப்படின்னு அது ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே இது சரண்டர். இவங்க என்ன சொல்கிறாங்க, துரந்தர்னு ஒரு படம் இப்போது வந்தது, பாகிஸ்தான் தீவிரவாதிகளை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி. அது யார் அப்படின்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லையா, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல். ஆமாம், அந்த படத்துலேயே பின்னால் முடியுதான் ஒருத்தன் வருவான். அதாவது யூபிஏ காலத்தில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத நடவடிக்கைகள் முன்னால் கையறு நிலையில் கோழையாக நின்று கொண்டிருந்த இந்தியாவை தூக்கி நட்டமாக நிறுத்துவதற்கு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லி தான் பார்ட் 2ல் வரப்போகுதுன்றாங்க. அது வரட்டும், அதுவே ஒரு பெரிய ஃப்ராடு, அது தனி கதை அது. ஓகே, இப்போ இது தலைப்பு. இது நரேந்தர் ஹஸ் டன் அ துரந்தர் டீல்னா, துரந்தரில் பாகிஸ்தானை எப்படி தூக்கி போட்டு மிதித்தாங்களோ அந்த மாதிரி ட்ரம்ப்பை வந்து மோடியை அடிச்சிட்டார். அடுத்தது, திஸ் இஸ் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் பாசிபிள் டியூ டு மோடி. ஃபாதர்ன்றாங்க, மதர்ன்றாங்க, பாசிபிள் டியூ டு மோடி. அடுத்தது நவிகா குமார், டைம்ஸ் நவ்,
ட்ரம்ப் ஹேஸ் போட் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் நரேந்திர மோடி. இந்த மேட்ரு ட்ரம்ப்புக்கு தெரியுமான்னு தெரியல. இல்லை யார் யாரை பார்த்து குனிஞ்சிருக்கிறாங்கன்னு நம்ம செய்தியாளர்கள்ட்டே கேட்கலாம். ஆமாம், நீங்கள் தான் குனிஞ்சிருக்கிறீங்க. அப்போது இதெல்லாம் இது மீடியாவில் போட்டிருக்குதுங்க. இது அடிமைத்தனம் என்ன மேட்ருன்னு சொல்லலை. என்னடா அவன் பாட்டை அறிவிக்கிறான். இந்த நாட்டுக்கு யார் பெட்ரோலியம் மினிஸ்டரு, யார் அவரா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது கேள்வி. ரொம்ப ஒரு விரிவான நேர்காணல் தொடர் கலந்துரையாடல்னே சொல்லலாம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இவ்வளோ முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இந்த தகவல் வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேரணும். உங்களுடைய நேரத்துக்கும் காலத்துக்கும் ரொம்ப நன்றி தொடர். நன்றி.